அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் இலங்கையின் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் 159 ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியீட்டிய பின்னர் அவர்களுடைய புதிய அமைச்சரவை இன்றைய தினம் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வழமை போன்று அதிகளவான அமைச்சர்களையும் ராயாங்க அமைச்சர்களையும் பிரதி அமைச்சர்களையும் கொன்ற பெரும் கூட்டமாக இல்லாமல் 25 அமைச்சர்களுக்குள் உள்ளடக்கப்பட்ட ஒரு மிக கட்டுக்கோப்பான அமைச்சரவையை தாம் உருவாக்கி இருப்பதாக அனுர அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் 2 தமிழர்களும் ஒரு ஆண் ஒரு பெண் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அனுர குமார திசாநாயக்காவின் ஆட்சியில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் உரையாற்றி இருக்கக்கூடிய அனுர குமார திசாநாயக்கா, நாட்டு மக்களும் ஏனைய கட்சிகளும் சிவில் சமூகமும் எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், எவ்வாறு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பெரும்பான்மை எங்களுக்கு பெற்று தந்தீர்களோ அதே போன்ற ஒத்துழைப்பை அனைத்து துறைகளும் அனைத்து திணைக்களங்களும் அரசு அதிகாரிகளும் வழங்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இந்த நாட்டில் ஏற்படும் என தெரிவித்துள்ளதோடு මෙරටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ සාමකාමීත්වය ස්ථාපිත කරන්නේ කොහොමද? අනෙකාගේ දේශපාලන අයිතියට ගෞරවය දක්වන්නේ කොහොමද කියන එක இந்த நாட்டின் லஞ்சம் ஊழல் அனைத்து மோசடிக்காரர்களும் நிச்சயமாக மக்கள் எதிர்பார்ப்பதை போல தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்ற விடயத்தையும் அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் விடுத்துள்ள அறிவிப்பில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அனுர குமார திசாநாயக்காவின் ஆட்சியின் புதிய அமைச்சர்களாக யாரெல்லாம் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்த்தால், முதலில் பிரதமர் கரணி அமரசூரிய சில வேளைகளில் மாற்றப்படலாம் அல்லது அவருக்கு பதிலாக அதிக விருப்ப வாக்குகளை கொண்டு விஜித கேரத் பதவியேற்கலாம் என்று வெளியான செய்திகள் எல்லாம் வெறும் வதந்திகளாகவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. கரணி அமரசூரியவே மீண்டும் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். நிதி பாதுகாப்பு டிஜிட்டல் அமைச்சுக்களை சமகால ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா தன்னுடைய வசம் வைத்திருக்கின்றார். அதாவது பாதுகாப்பு அமைச்சு, நிதி அமைச்சு, டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சுக்கள் அவருடைய வசம் இருக்கின்ற சூழ்நிலையில் கல்வி தொழில்துறை மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் கரணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டுள்ளார். வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவியேற்றுள்ளார். பொது நிர்வாண மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபேரத்ன பதவியேற்றுள்ளார். நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி கர்சன நாணயக்கார பதவியேற்றுள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார். இந்த பெண்மணி குறித்து ஏற்கனவே பல செய்திகள் வெளியாக இருந்தன. மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். அதிலும் குறிப்பாக சிங்கள மக்கள் இந்த தமிழ் பெண்ணுக்கு அதிகளவான விருப்பு வாக்குகளை அளித்திருந்தார்கள் என்பதும் இங்கே ஒரு சிறப்பம்சம். சரளமாக சிங்களம் ஆங்கிலம் தமிழ் பேசக்கூடிய இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அம்மையார் மிகப்பெரிய அளவில் தமிழ் சிங்கள மக்களினுடைய மனங்களை வென்ற ஒருவராக காணப்பட்டார். இவர் குறித்து ஏற்கனவே செய்திகள் வெளியான சூழ்நிலையில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. விவசாயம், காணி, கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக லால் காந்த நியமிக்கப்பட்டுள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அன்ற கரணத்திலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக தமிழர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். ஏற்கனவே சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்ற பெண் பதவியேற்றிருக்கும் சூழ்நிலையில் கடல் தொழில் நீரியல் வள அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். தமிழ் மொழியில் இவருக்கான பதவி பிரதமான கடிதம் வழங்கப்பட்டிருந்தமை சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு தமிழ் மொழியிலே இவருக்கு அமைச்சரவை பதவி பிரமாணத்தின் உடைய பிரமாண கடிதம் வழங்கப்பட்டுள்ளமை ஒரு ஆரோக்கியமான மாற்றம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விமர்சனங்களுக்கு அப்பால் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை அமைச்சரவையில் அமைச்சர் பிரமாணத்தின் போதே தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கபூர்வமான விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகை பதவியேற்றுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கிந்துநெத்தி பதவியேற்றுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார். நெடுஞ்சாலை, துறைமுகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பிமல் ரத்நாயக்கா பதவியேற்றுள்ளார். பௌத்த சாதன அமைச்சராக பேராசிரியர் கணிதும சுனில் செனவி பதவியேற்றுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசனத்துடக அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜேதிஷ பதவியேற்றுள்ளார். பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றுள்ளார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே பதவியேற்றுள்ளார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு வரித்துறை அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றுள்ளார்.
விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிறிஸ்சாந்த சில்வா அபயசின பதவியேற்றுள்ளார். தொழில்துறை அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார். வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி பதவியேற்றுள்ளார். சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிட்ட பட்டபெந்தி பதவியேற்றுள்ளார். எனவே ஏறக்குறைய 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். இனி பல அமைச்சுக்களின் உடைய அமைச்சு பொறுப்புகள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மிக குறைவான இலங்கையினுடைய முதலாவது அமைச்சர்களாக இந்த அமைச்சரவை பதிவாக இருக்கின்றது. பிரதமர் ஜனாதிபதியை தவிர்த்தால் 21 அமைச்சர்கள் இங்கு குறிப்பாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமைச்சர்களுக்குரிய பெருமளவிலான வரப்பிரசாதங்களையோ கொடுப்பனவுகளையோ பெற்றுக்கொள்ளாமல் ஆடம்பரங்களை தவிர்த்து மக்கள் சேவை செய்வதற்கு நாம் தயாராக இருப்பதாக பல அமைச்சர்கள் நேரடியாக இந்த அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அங்கு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. மக்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு சேவகர்களாக அமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமர் என்பவர்களுக்கு அப்பால் மக்கள் சேவகர்களாக நாங்கள் செயற்படுவோம் என்ற அறிவிப்புத்தான் அனைவரும் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதைப் போல செய்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் காத்திரமான, ஆக்கபூர்வமான, நன்கு கற்றறிந்த நபர்கள் தற்போது அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் புதிய அமைச்சரவை தற்போது இன்று முதல் இயங்கு நிலைக்கு வந்திருக்கின்றது. மகளிர் சிறுவர் விவகார அமைச்சராகவும் நீரியல் கடற்தொழில் அமைச்சராகவும் 2 தமிழர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு தமிழ் மொழி மூலம் பதவி பிரமாணம் கடிதம் கொடுக்கப்பட்டு பதவியேற்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய அமைச்சரவையில் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் IMF பிரதிநிதிகள் குழு இன்று மத்திய வங்கி அதிகாரிகளிடையே சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இலங்கையின் ஜனாதிபதி ஹண்டகுமார திஸ்ஸநாயக்கா பொறுப்பேற்றுக் கொண்டாலும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் நாங்கள் நேரடியாக சந்திப்போம் என்று கூறியபடி இன்று சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை மத்திய வங்கிக்கும் இடையில் தொடர்ச்சியாக இலங்கைக்கான கடன் வழங்குக்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற இருக்கின்றது என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. என இந்த சூழ்நிலையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பிலான உங்களது கருத்துக்களையும், இந்த அமைச்சரவை எவ்வாறான மாற்றங்களை செய்ய போகின்றார்கள், எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வந்தால் நாட்டிற்கு நல்லபடியாக இருக்கும் என்பது போன்ற உங்களுடைய மதிப்பான கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, தொடர்ச்சியாக இலங்கை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகள், நிகழ்வுகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.